நண்பர்களே, உலகத்தில் சாதித்த அத்தனை வெற்றியாளர்களிடமும் ஒரு பொதுவான பழக்கம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அதிகாலை 5 மணிக்கு எழுவது. நீங்கள் இன்று இருக்கும் அதே வாழ்க்கையில் சலித்து போய்விட்டீர்களா? பண கஷ்டம், மன அழுத்தம், நேரமின்மை, இவை அனைத்திற்கும் ஒரே ஒரு தீர்வு உங்களிடம் இருக்கிறது. அது உங்கள் அலாரத்தில் இருக்கிறது. காலை 5 மணிக்கு எழுவது என்பது வெறும் தூக்கத்தை தியாகம் செய்வது அல்ல, அது உங்கள் வெற்றிக்கான முதல் அடியை எடுத்து வைப்பது. அடுத்த 10 நிமிடங்களில் அதிகாலை 5 மணிக்கு எழுவதால் உங்கள் உடலில், மூளையில் மற்றும் உங்கள் வங்கி கணக்கில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கிடைக்கும் கூடுதல் நேரம் நமக்கு எல்லோருக்கும் ஒரு நாளில் 24 மணி நேரம்தான். ஆனால் 5 மணிக்கு எழுபவர்களுக்கு மட்டும் 26 மணி நேரம் கிடைப்பது போன்ற உணர்வு இருக்கும். எப்படி? உலகம் விழிப்பதற்கு முன்பே நீங்கள் உங்கள் வேலைகளை தொடங்கி விடுகிறீர்கள். தொலைபேசி அழைப்புகள் இருக்காது, வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் தொந்தரவு இருக்காது. இந்த கோல்டன் ஹவர்ஸ் எனப்படும் நேரத்தில் நீங்கள் செய்யும் ஒரு மணி நேர வேலை பகலில் செய்யும் 3 மணி நேர வேலைக்கு சமம். மூளையின் அபார சக்தி, த பவர் ஆஃப் ஆல்பா வேவ்ஸ். காலை 5 மணிக்கு நம் மூளை மிகவும் அமைதியாகவும் அதே சமயம் அதிக விழிப்புணர்வோடும் இருக்கும். அதிகாலையில் நம் மூளை அல்பா அலைவரிசையில் இயங்கும். இது கற்றலுக்கும் படைப்பாற்றலுக்கும் கிரியேட்டிவிட்டி மிகச்சிறந்த நேரம். கடினமான பாடங்களை படிப்பதற்கோ அல்லது சிக்கலான தொழில்முறை முடிவுகளை எடுப்பதற்கோ இந்த நேரத்தை விட சிறந்த நேரம் எதுவும் இல்லை. மன அழுத்தம் காணாமல் போகும். ஏன் பலரும் பதட்டமாக இருக்கிறார்கள்? 7:30 மணிக்கு அலுவலகம் செல்ல வேண்டும் என்றால் 7 மணிக்கு எழுவதால் தான் அந்த பதட்டம் வருகிறது. 5 மணிக்கு எழுபவர்கள் எதையும் நிதானமாக செய்கிறார்கள். அவசரமாக ஓடாமல் அன்றைய நாளை நீங்கள் தான் திட்டமிடுகிறீர்கள். வாழ்க்கை உங்களை ஓட்டாமல் நீங்கள் வாழ்க்கையை ஓட்டுகிறீர்கள். உடல் ஆரோக்கியமும் வெற்றி ஹார்மோன்களும். அதிகாலையில் உடற்பயிற்சி செய்வது உங்கள் உடலில் என்டார்பின்ஸ் எனப்படும் மகிழ்ச்சியான ஹார்மோன்களை சுரக்கச் செய்யும். சுத்தமான ஆக்சிஜன் உங்கள் நுரையீரலுக்கு செல்லும். அதிகாலையில் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு சர்க்கரை நோய் மற்றும் இதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு 40% குறைவு என ஆய்வுகள் கூறுகின்றன. ஒழுக்கம், டிசிப்ளின், வெற்றியாளர்களின் ரகசியம். தூக்கத்தை வென்றவன் உலகத்தையே வெல்வான். அதிகாலையில் பெட்ஷீட்டை தள்ளிவிட்டு எழுவது என்பது உங்கள் சோம்பேறித்தனத்திற்கு நீங்கள் கொடுக்கும் முதல் அடி. இந்த ஒரு ஒழுக்கம் உங்கள் வாழ்க்கையின் மற்ற எல்லா துறைகளிலும் பிரதிபலிக்கும். 5 மணி நேரம் யாருடையது? நண்பர்களே, காலை 5 மணி என்பது உலகம் அமைதியாக இருக்கும் நேரம். ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லை, சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, யாரும் டிஸ்டர்ப் செய்ய மாட்டாங்க. இந்த நேரம் முழுக்க உங்களுக்கான நேரம். ஒரு நாள் முழுக்க மற்றவங்களுக்காக வாழ்கிறோம், ஆனா 5 மணி நேரம் மட்டும் நம்ம வாழ்க்கைக்காக. இதுதான் செல்ஃப் கண்ட்ரோல் ஆரம்பம். உலக கோடீஸ்வரர்களின் 5 AM கிளப் வெறும் பேச்சோடு நிறுத்தாமல் நிஜமாகவே சாதித்தவர்களின் பட்டியலை இங்கே சொல்லுங்கள். ஆப்பிள் சிஓ டிம் குக். இவர் அதிகாலை 3 மணி 45 நிமிடங்களுக்கு எழுந்து விடுவார். டிஸ்னி சிஓ பாப் ஐகர் அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சி செய்வார். பிரதமர் நரேந்திர மோடி, இவரும் அதிகாலையிலேயே தனது பணிகளை தொடங்குவதை நாம் அறிவோம். இவர்கள் அனைவரும் பணத்திற்காக எழுவதில்லை, அந்த நேரத்தின் அமைதி மற்றும் தெளிவான சிந்தனைக்காகவே எழுகிறார்கள். 20-20-20 விதி, தி 20-20-20 ஃபார்முலா. ராபின் ஷர்மா என்ற உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் 5 மணிக்கு எழுபவர்களுக்காக ஒரு சூத்திரத்தை சொல்லியிருக்கிறார். அதை உங்கள் நேயர்களுக்கு விளக்குங்கள். முதல் 20 நிமிடங்கள் உடல் மூவ், கடுமையான உடற்பயிற்சி. விறுவிறுக்க வேலை செய்வது உங்கள் சோம்பலை விரட்டும். அடுத்த 20 நிமிடங்கள் மனம் ரிஃப்ளெக்ட், தியானம் அல்லது டைரி எழுதுதல். இன்று என்ன செய்ய போகிறோம் என்பதை திட்டமிடுங்கள். கடைசி 20 நிமிடங்கள் அறிவு, குரோ.
ஏதாவது ஒரு புத்தகம் வாசியுங்கள் அல்லது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களால் ஏன் 5 மணிக்கு எழ முடியவில்லை? தீர்வு: மக்கள் சந்திக்கும் சவால்களையும் அதற்கான தீர்வையும் நேரடியாக பேசுங்கள். தவறு 1: 12 மணிக்கு தூங்கிவிட்டு 5 மணிக்கு எழ முயற்சிப்பது. இது தவறு. குறைந்தது 7 மணி நேர தூக்கம் அவசியம். தவறு 2: அலாரத்தை அருகில் வைப்பது. அலாரத்தை தூரத்தில் வையுங்கள். அப்போதுதான் அதை அணைக்க நீங்கள் எழுந்து நடந்து செல்ல வேண்டியிருக்கும். ரகசியம்: காலை 5 மணிக்கு எழ வேண்டும் என்றால் முதல் நாள் இரவு 9 மணிக்கே உங்கள் போனை தள்ளி உங்களின் ஏன் find your why. ஏதோ கடமைக்கு எழுபவர்களால் தொடர்ந்து எழ முடியாது. உங்களுக்கு ஒரு கனவு இருக்கிறதா? உங்கள் குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டுமா? உங்கள் துறையில் நீங்கள்தான் முதலிடம் பிடிக்க வேண்டுமா? அந்த தாகம் இருந்தால் 5 மணி அலாரம் உங்களை எழுப்பாது. உங்கள் கனவு உங்களை எழுப்பும். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. நேற்று வரை எப்படி இருந்தீர்கள் என்பது முக்கியமல்ல. நாளை காலை 5 மணிக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சூரியன் உதயமாகப் போகிறது. இன்றைக்கு ஒரு முடிவெடுங்கள். நாளை முதல் காலை 5 மணிக்கு உங்களை நான் கமெண்ட் செக்ஷனில் பார்க்க வேண்டும். நீங்கள் மாற தயாராக இருந்தால் வெற்றியும் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பயன்படும் என்று தோன்றினால் அவர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு வலிமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நாளை காலை 5 மணிக்கு எழ முடியுமா? ஒரு சேலஞ்ச். 7 நாட்கள் ட்ரை பண்ணுங்க. 7 டேஸ் லேட்டர் நீங்களே டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையில பயனுள்ளதா இருந்தா மை யூடியூப் சேனல் சாணக்யா தமிழ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு மைண்ட் ஓப்பனிங் டாபிக்கோட சந்திக்கிறேன். அதுவரை உன் மதிப்பை நீயே உயர்த்து. நன்றி.